Hello everybody. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான பொரியல் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் வந்து பீன்ஸ் தோரன் பண்ணிருக்கேன். அதாவது பீன்ஸ் பொரியல். இன்னைக்கு வந்து சாதாரணமான கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போறேன். தோரன்றது தேங்காய் போட்டு பண்ணேன். இது தேங்காய் போடாம பொரியல் பண்ண போறேன். இங்கே பாருங்க எவ்வளவு அழகா கட் பண்ணியே வருது. இந்த ஊர்ல இந்த மாதிரி கட் பண்ணி கிடைக்கும் வெஜிடபிள்ஸ். ஸோ இதை போட்டு தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், எனி சன்ஃப்ளவர் ஆயில், சஃபோல் ஆயில், என்ன ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நம்ம வந்து க்ரீனான வெஜிடபிள் யூஸ் பண்ணுறதுனால காஞ்ச மிளகா போடலாம், ரெட்டு, ஸோ தட் உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. ஸோ எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 காஞ்ச மிளகா போட்டேன். போட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது வந்து ஒரு ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பண்ணிக்கோங்க, தெரிக்கும். இதுல பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போடலாம். போட்டுட்டு பெருங்காயம் டக்குன்னு வதங்கிடும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காயை போட்டுடலாம். காயை ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன், அது போதும் எனக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வைக்கலாம், இல்லை திறந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். நான் தண்ணி தெளிக்க போகிறதில்ல, அதனால நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இதோடைய ஃப்ளேவரிங் வந்து நீங்கள் சாம்பார் பொடி போடலாம், எந்த பொடி வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல, மஞ்சத்தூள் மட்டும் போட போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எவ்ரி 2 மினிட்ஸ் திறந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸில் ஆகிடும் இந்த காய். எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா இப்படி ஒரு ஸ்பூனில் எடுத்து கேரட்டும் பீன்ஸையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சுன்னா வெந்துருச்சு, ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பயப்படாதீங்க, அடியில் பிடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. செராமிக் பாத்திரத்தில் எப்பவுமே இப்படி தான் ஆகும், அது கழுவுனா போயிடும். இன்னொரு 1 மினிட்ல இந்த பொரியல் ரெடி. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் பரவாயில்ல, இப்போ கம்மியாக சாப்பிட்டு பழகிட்டதுனால ஓகே. பட் நீங்கள் உங்களுக்கு எப்போ உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எக்ஸலண்ட்டான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. ஓவரால் இது செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு எனக்கு, பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு ஒரு போல் ஃபுல்லாக வச்சு சைடில் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் வந்து போடணுன்னா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது பேர் தோரன். தேங்காய் போடலன்னா பொரியல். ஸோ அவ்வளோதான், நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பீன்ஸ் பொரியல் ரெடி. இதில் ஃப்ளேவரிங்க்கு நீங்கள் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் போடல, இன்றைக்கி சிம்பிளாக ஐம் கீப்பிங் மசாலா எவ்ரிதிங் சிம்பிள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஸ் ஆல்வேஸ், ஹாப்பி குக்கிங்.